பாகிஸ்தான் இயக்கங்களுடன் தொடர்புடைய 23 பயங்கரவாதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 பேரை பயங்கரவாதிகளா அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நம்ம கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். மத்திய அரசு இந்த அறிவிப்புல என்ன விரிவா சொல்றாங்க? இந்த 23 பேர் யாருன்னு அடையாளம் காணப்பட்டிருக்கா? இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்ற தகவல்லாம் தெரிய வந்திருக்கா? நிலவரம் என்ன? அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்புடைய 23 பேரை பயங்கரவாதிகளாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. UAPA என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் பல பயங்கரவாத இயக்கங்கள் இருக்கின்றன. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, தி ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ், அதே போல ஜமாத் உத் தவா, இப்படி பல்வேறு பயங்கரவாத இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த பல்வேறு பயங்கரவாத இயக்கங்களை சேர்ந்த நபர்களை தான் தற்போது உள்துறை அமைச்சகம் பயங்கரவாதிகளாக அறிவித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்ட 23 பேரில் 17 பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள், 6 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இருப்பினும் இவர்கள் அனைவருமே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து பயங்கரவாத செயல்களை ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை அவர்களை அரசாங்கத்தின் பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதோடு அவர்களுக்கு எதிரான பயண தடைகளை விதிப்பது, சொத்துக்களை முடக்குவது, நிதி விவகாரங்கள் மீது கடுமையான கண்காணிப்பை மேற்கொள்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு இது அதிகாரம் அளிக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு செயல்களில் ஈடுபடுவது யாராக இருந்தாலும் அந்த டெரர் நெட்வொர்க், பயங்கரவாத கட்டமைப்பை சட்ட வழிமுறைகளின் மூலம் ஒடுக்குவதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. இந்த பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்ட 23 பேர் மசூத் இலியாஸ் காஷ்மீரி, முகமது முசாதிக், முஃப்தி முகமது அஷ்கர் கான், ஹபீஸ் அப்துல் ஷாக்கூர், இப்படி பல்வேறு பேருடைய பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. இவர்கள் எல்லோருமே பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டவர்கள் அல்லது ஊடுருவ முயற்சிப்பவர்கள் அல்லது இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் மேற்கொள்ள சதித்திட்டம் தீட்டுபவர்கள் எல்லோருமே இந்த பட்டியலில் அடங்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் இவர்கள் ஒருவேளை இந்தியாவில் நுழைந்தால் அவர்களை கைது செய்வதற்கு மத்திய அரசுக்கு இது அதிகாரம் வழங்குகிறது. அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அவருடைய சொத்துக்களை முடக்குவது, சர்வதேச அளவில் ஐநா சபையில் இவர்களுக்கு பயங்கரவாத பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை வைப்பதோடு அவர்களுக்கு எதிராக பல்வேறு பயண தடைகளை விதிக்கவும் ஐநா சபையை வலியுறுத்துவதற்கு இது இந்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 23 பேரை பயங்கரவாதிகளா அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.